வணக்கம் நண்பர்களே, உங்களை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 போட்டியின் இன்றைய இந்த முக்கியமான போட்டியின் நேரலை விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நாணய சுழற்சி முடிவடைந்து இப்பொழுது தேசிய கீதங்கள் இசைக்கப்படும் நேரம். இரண்டு அணிகளும் இந்த நாளில் மோதுவதற்கு காத்திருக்கின்றன. குறிப்பாக இரண்டு அணிகளுக்குமே இது மிக முக்கியமான போட்டி. எல்லாவற்றையும் விட இலங்கை அணிக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த போட்டி, தலை போகிற போட்டி. வெற்றி இல்லாவிட்டால் வெளியேற்றம், அவ்வளவுதான். எனவே இதன் அடிப்படையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறது. ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்கிறேன், எல்லோருமே இந்த நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி கிட்டினால் இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆட வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். நான் சொல்லியிருந்தேன், இலங்கை அணி நாணய சுழற்சியில் வந்தால் இந்த முதலில் களத்தரப்பில் ஈடுபட வேண்டும், அவ்வாறுதான் ஈடுபடும், அந்த முடிவை தான் எடுக்கும் என்று சொல்லியிருந்தேன். அதன்படியே இலங்கை அணி தலைவர் தசுன் சானக்க நாணய சுழற்சியில் வந்தவுடன் முதலில் களத்தரப்பில் ஈடுபட முடிவை எடுத்திருக்கிறார். இலங்கையின் துடுப்பாட்டம் வந்து கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கிறது போல தெரிகிறது. ஆரம்ப துடுப்பாட்ட இடம் தடுமாறி கொண்டிருந்தது. காமில் மிஷார மற்றும் குசல் பெர்ரா இரண்டு பேருமே மாறி மாறி இடங்கள் வழங்கப்பட்டு பெரிய அளவில் திருப்திகரமாக ஆடியிருக்கவில்லை என்பது உண்மை. எனவே இன்று பழைய எங்களது ஆரம்ப துடுப்பாட்டு ஜோடி மீண்டும் சேர்ந்து கொள்கிறது. குசல் மெண்டிஸும் பேத்தும் இசங்கவும் வந்து ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்களாக மீண்டும் சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்களாக வருவதை அடுத்து மூன்றாம் இலக்கத்தில் இப்பொழுது சரித் அசரங்க கொண்டு வரப்படுகிறார். அநேகமாக அவர்தான் மூன்றாம் இலக்கத்தில் ஆடுவார் என்று நம்பப்படுகிறது. துஷான் ஹேமந்த மாற்றப்படுவார் என்று எதிர்பார்த்த அவர் அணியிலே ஆடுகிறார். நான் நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன், ஆடுகளத்தின் தன்மை கிடங்க சுழல் பந்து வீச்சாளர் ஒருவர் தேவையாக இருந்தால் துஷான் ஹேமந்தவை கட்டாயமாக அணிகளை வைத்திருப்பார் என்று வேறு வழியில் எங்களுக்கு. எனவே துஷான் ஹேமந்த் 8ஆம் இலக்கத்தில் பெயர் குறிப்பிடப்படுகிறார். அது கொஞ்சம் எங்களது துடுப்பாட்ட பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் இதுதான் நாணய சுழற்சியில் வந்து நாங்கள் முதலில் களத்தரப்பில் ஈடுபட காரணம் என்று நான் நம்புகிறேன். ஆடுகளத்தில் இருக்கின்ற அந்த ஃப்ரெஷ் தன்மையை பயன்படுத்தி பந்து வீச்சாளர்கள் தங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளக்கூடும். நியூசிலாந்தின் துடுப்பாடு வரிசையை கட்டுப்படுத்திய பிறகு இலங்கை அணி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஓட்ட இலக்கை நோக்கி துடுப்படுத்த விரும்பும். அதுதான் இன்றைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். நியூசிலாந்து அணியிலும் மேலதிக சுழல் பந்து வீச்சாளர் ஒருவர் கொண்டு வரப்படுகிறார். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடிய அணியில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டி இடம்பெறவில்லை, ஆனால் அணி பெயரிடப்பட்டது. அந்த அணியிலிருந்து ஒருவர் மாற்றப்பட்டு கால் மெக்கான்சி மற்றொரு சுழல் பந்து வீச்சாளர் உள்ளே வருகிறார். எனவே நியூசிலாந்தின் துடுப்பாட்டம் கொஞ்சம் நலிவடைந்தது போல இருக்கிறது. இன்று ஜேம்ஸ் நீஷம் ஆடவில்லை. இரண்டு அணிகளுமே இந்த விட்டுக் கொடுக்காமல் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. போட்டி மழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பது ரசிகர்களுக்கு ஆறுதலானது. இன்று ஒரு அலுவலக நாள் என்ற காரணத்தால் பாருங்கள், போக்குவரத்து நெரிசலை, இத்தனை வாகனங்கள் மைதானத்துக்குள் பார்வையாளர்களை கொண்டு வர வரிசையில் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஓடி திரிந்து டிக்கெட்டுகளை எடுத்தவர்கள் உள்ளே தங்களுடைய இருப்பிடங்கள் எங்கே என்று சொல்லி தேடி உள்ளே செல்வதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மைதானத்தில் அதிகளவான ரசிகர்கள் இப்பொழுதே வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மைதானம் 75-80% பூர்த்தியாகி இருக்கிறது, இல்லாவிட்டால் நிறைந்திருக்கிறது. இன்னும் அதிகமான ரசிகர்கள் வருகை தந்து கொண்டிருக்க ஒரு மைதானம் நிறைந்த போட்டி ஒன்றை நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம் என்பது உறுதி. விறுவிறுப்பான போட்டி ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பற்றிய முன்னைய வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் இடம்பெற்ற T20 சர்வதேச உலக கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை 2012, 2014 ஆகிய இரண்டு என்ன பேரு கூட சந்திப்போம். என்ஜாய் பண்ணுங்க. எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான 2012, 2014 ஆகிய இரண்டு ஆண்டுகளில் இடம்பெற்ற T20 உலக கிண்ணம் இரண்டுமே இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இடம்பெற்றது. அந்த இரண்டுமே இலங்கை அணி அபாரமான வெற்றி கிடையாது. ரங்கநகரத்தின் பந்து வீச்சு யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு 2022 இலங்கை நியூசிலாந்து சந்தித்துக் கொண்ட வேளையில் ஆஸ்திரேலியாவில் வைத்து நியூசிலாந்து இலங்கையை வீழ்த்தி இருந்தது. இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்டது 2009ஆம் ஆண்டு என்று குறிப்பிட்டிருந்தது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம், இந்த மைதானம் எங்களுக்கு ராசி இல்லாதது என்பது ஆழமாக பதிந்திருக்கிறது இலங்கை ரசிகர்கள் மனதிலும் என் வீரர்களது மனதிலும் கூட. அதை மாற்றி அமைக்க ஒரு அபாரமான வெற்றி ஒன்று அவசியப்படும். இறுதியாக இந்த மைதானத்தில் இலங்கை அணி ஒரு பெரிய அணியை வெற்றி கொண்டதாக இருந்தால், ஜிம்பாப்வே போன்ற அணிகள் எல்லாம் வென்றதை விட இலங்கை அணி வென்ற ஒரு பெரிய அணி இந்தியா 2021ஆம் ஆண்டு. எனவே 5 ஆண்டுகளாக நாங்கள் பெரிய அணிகள் எதையும் வீழ்த்தவில்லை என்ற கவலையில் இருக்கின்ற ரசிகர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுவார். இலங்கை அண்மையில் தான் தன்னுடைய 100வது T20 சர்வதேச வெற்றியை பெற்றுக் கொண்டது. இப்போது இலங்கை 102 T20 சர்வதேச வெற்றிகளை பதிந்து கொண்ட நாடாக இருக்கிறது. அந்த 100வது வெற்றி பெறப்பட்டது இந்த T20 உலக கிண்ணத்தில் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி. எனவே அந்த வெற்றி அயர்லாந்து அணிக்கு எதிராக அந்த வெற்றியை பெற்றுக்கொண்ட அந்த உற்சாகத்திலே இலங்கை அணி அடுத்தடுத்த 2 தோல்விகளை கண்டுகிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும். அதிலிருந்து மீள்வதாக இருந்தாலும் இந்த T20 உலக கிண்ணத்தில் தொடர்வதாக இருந்தாலும் இலங்கைக்கு இன்று ஒரு அழுத்தமான வெற்றி அவசியம். ஒரு விடயத்தை சொல்கிறேன், இன்று இலங்கை அணி தோற்றால் இந்த T20 உலக கிண்ணத்தில் சூப்பர் 8 சுற்றிலிருந்து முதலில் வெளியேறிய அணியாக இலங்கை மாறும். இங்கிலாந்து நேற்று வெற்றியை பதிவு செய்து கொண்டு இந்த பிரிவிலிருந்து T20 உலக கிண்ணத்தின் சூப்பர் 8 சுற்றிலிருந்து அரையிறுதிக்கு சென்ற முதலாவது அணியாக மாறியிருக்கிறது.
இரண்டாவது அணியாக மாறாவிட்டாலும் பரவாயில்லை, முதலாவது வெளியேறிய அணியாக இலங்கை அணி இருந்துவிடக் கூடாது. சரித் அசனுக்கு 3ஆம் இலக்கத்தில் ஆடுவதன் மூலமாக இலங்கை துடுப்பாட்டத்தை கொஞ்சம் வலுப்படுத்தும் என்று நம்பி இருக்கிறோம். நியூசிலாந்தின் சுழல் பந்து வீச்சாளர்கள் இன்று ஆபத்தானவர்கள். அதுக்கு முதல் அவர்களது துடுப்பாண்டு வரிசையை நாங்கள் இன்று வீழ்த்தி காட்ட வேண்டும். இன்று ஆடப்போகிற 2 அணிகளையும் முதலில் பார்த்துவிட்டு நாங்கள் இணைய விடயங்களுக்கு செல்வோம். இன்று உங்களுக்காக பல்வேறு முக்கியமான காணொலிகள் மற்றும் முக்கியமான தகவல் குறிப்புகள் இருக்கின்றன. ARV ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஆகிய பேஸ்புக் பக்கங்கள் மூலமாக அதை அறிந்து கொள்ள தவறாதீர்கள். உடனுக்குடன் உங்களுக்கான அப்டேட்ஸ் வரும். இன்று ஆடப்போகிற இலங்கை அணியை பொறுத்தவரையில் தாத்து நிசங்க, சரித் அசலங்க, குசல் மெண்டிஸ், பவன் ரத்நாயக்க, கமிந்து மெண்டிஸ், தசுன் சானக்க, துனித் வெள்ளாளிகே, துஷான் ஹேமந்த், மகேஷ் தீக்ஷண, துஷ்மந்த் சமீர மற்றும் தில்ஷான் மதுஷங்க ஆகியோர் ஆடப்போகின்றார்கள். நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை இன்று அவர்கள் கடந்த போட்டியில் ஆடிய பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பெயரிடப்பட்ட அணியிலிருந்து ஒரு மாற்றத்தை மட்டும் செய்திருக்கிறார்கள். பின் அலன், டீம் சைபர்ட், ரச்சின் ரவீந்திர, கிளென் பிலிப்ஸ், மார்க் செப்பன், டேரல் மிச்சல் சாண்டர், அதுக்கு பிறகு அவர்கள் ஆடக்கூடிய கால் மெக்கான்சி, மேட் ஹென்ரி, இஸ்ஸோரி மற்றும் லொக்கி ஃபெர்குசன் ஆகியோர் ஆட போகின்றார்கள். லொக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி ஆகிய 2 வேக பந்து வீச்சாளர்களும் மிதவேக பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் நீச்சம் என்ற அணியிலே ஈடுபடவில்லை. இன்னொரு முக்கியமான விடயம், அண்மையில் தசுன் சானக்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டிகளே கொஞ்சமாவது நின்று ஆடியிருந்தார் இல்லையா? அப்போது இலங்கை அணி சார்பாக 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றிருந்தவர் என்ற குசல் மெண்டிஸின் சாதனை இப்பொழுது தாண்டி இருக்கின்றார். இலங்கை சார்பாக அதிகமான 6 ஓட்டங்களை பெற்ற ஒரு வரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கின்ற தசுன் சானக்க நேற்று ஹரிபுருக்கு ஆடி ஆட்டத்தை போல இலங்கை அணி தலைவராக ஒரு சிறப்பான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்பது ரசிகர்களது பெருவிருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், இதுவரை காலமும் இலங்கைக்காக அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வரிசையில் தசுன் சானக்க 98 6 ஓட்டங்கள், குசல் மெண்டிஸ் 2ஆம் இடத்தில் 97 6 ஓட்டங்கள், 3ஆம் இடத்திலே பத்துமிசங்க 76 6 ஓட்டங்கள், 4ஆம் இலக்கத்தில் இருக்கின்றார் குசல் பெர்ராய் 72 6 ஓட்டங்கள். எனவே இன்று தசுன் தன்னுடைய 100வது சிக்ஸரை பெறுகிறார் என்னவோ இலங்கை அணி அதற்கு முதலே சாணக்க வர முதலே மிகச்சிறப்பாக ஆடி போட்டியில் வெற்றி கிட்டினால் அதுதான் எங்களுக்கு மிக பெரும் சந்தோஷமான தருணமாக இருக்கு. போட்டியின் 2 நிமிடங்களில் ஆரம்பிக்கும் போது இந்த இலங்கையின் வெற்றி இருப்பது ஆரம்பத்தில் இலங்கையின் சிறப்பான பந்து வீச்சின் கை. குறிப்பாக வந்து துஷான் ஹேமந்தவும் இருக்கின்றார். 5 பந்து வீச்சார்கள், முழுமையான பந்து வீச்சார்கள். ஆனால் தசுன் சானக்க போன்றோருக்கும் இந்த ஆடுகளும் ஓரளவு பயன் தரக்கூடியது. எனவே சிறப்பான பந்து வீச்சு மூலமாக நியூசிலாந்தின் ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது, 160 ஓட்டங்கள் எல்லாம் உண்மையில் துரத்துவதற்கு இலகுவாக இருக்காது இந்த மைதானத்தில். காரணம், கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதாக இருக்கும். அதுவும் அரையிறுதி போட்டியை நோக்கி ஒரு கனவோடு இருக்கும் போது இலங்கைக்கு ஒரு மாஸ்ட் பீன் கேம், நொக் அவுட் போட்டி போல. எனவே 150 ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தி அதற்கு பிறகு அந்த ஓட்ட இலக்கை துரத்துவதுதான் இலங்கைக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆடுகளத்தின் தன்மை இது புத்தம் புதிய ஒரு ஆடுகளம். இன்று இங்கே முக்கியமான விஐபிக்கள் வருவதாக நான் நினைக்கிறேன். மைதானத்தில் திடீரென்று ஒரு புதிய பரபரப்பு உருவாகி இருக்கிறது. இதுவரை நேரமும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பது யாரோ ஒரு முக்கியமானவர் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போது நீங்கள் இந்த மைதானத்தில் உட்பகுதி விஐபிக்கள் இந்த பகுதியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சில வேளைகளில் அது ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று. எனவே ஒரு முக்கியமான பாதுகாப்புக்குரிய நாடாக இந்த நாடு இருக்க போகுது. மைதானத்துக்கு நீங்கள் வருவோராக இருந்தால் இப்போதே முன்கூட்டி வந்து விடுங்கள். கடைசி நேரம் வரை தாமதிக்க வேண்டாம். போட்டி ஆரம்பிக்க போவது 1 நிமிடத்திலே. எனவே போட்டி முடிந்த பிறகு நம்பிக்கைக்குரிய வெற்றி செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். புதிய தரவுகள், புதிய தகவல்கள் ஆகியவற்றை ARV ஸ்போர்ட்ஸ் மூலமாக எதிர்பார்த்திருங்கள். உங்கள் பல பேர் இங்கே மைதானத்துக்கு வந்திருப்பீர்கள். போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரடியாக சந்திக்கவும் காத்திருக்கிறேன். இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. நாளைய தினம் 2 போட்டிகள். இன்று இடம்பெறுகின்ற இந்த போட்டி இலங்கைக்கு மிக மிக தீர்க்கமான ஒரு போட்டி. இந்த இலங்கை அணி எங்களது விருப்பப்படி இல்லாமல் உங்களது விருப்பப்படி ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்றை துடுப்பாட்டத்தில் செய்திருக்கிறது. குசல் மெண்டிசன், பத்து நிசங்கம் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள். அந்த 2 பேரும் எந்த பெரிய இலக்கை துரத்த போகிறார்கள் என்பதை நியமிக்க போவது இல்லாவிட்டால் அதை நிர்ணயிக்க போவது இலங்கையின் பந்து வீச்சில இலங்கை அணி ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை உடைத்து போடும் என்று நம்பி இருப்போம். தில்ஷான் மதுஷங்க, துஷ்மந்த் சமீர மற்றும் மகேஷ் தீக்ஷண, துஷான் ஹேமந்த், துனித் வெள்ளாளிகே ஆகிய 5 முழுமையான பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். காத்திருப்போம். போட்டி முடிந்தவர்கள் நேரடியாக சந்திப்போம்.